உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே அன்பு தனியாக பார்ட்னராக போயிட்டாங்க. இங்கே ராஜேஸ்வரி பாட்டி கூட இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. வெண்ணிலா செம்ம காண்டாகிறாங்க. பாட்டி அப்படின்ட்டு ஓடுறாங்க. என்னம்மா, என்ன பாட்டி, அன்பு ஏன் பாட்டி தனியாக விட்டீங்க? பின்ன என்னம்மா பண்ணுறது, எல்லாம் அடைச்சாச்சு பாட்டி. அதான் நான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன், அவர் ஏன் இப்போ வெளியே விட்டீங்க? நான் என்னம்மா பண்ணுறது, அவன் கேட்க மாட்டேங்கிறானே. ஐயோ, இப்போ அவர் வெளியில் போயிட்டா நான் அவர் மனசை எப்படி மாற்ற முடியும், எப்படி ஒன்று சேர முடியும்? பாட்டி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க பாட்டி, அவரை போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் பாட்டி, தடுத்துருக்கணும் பாட்டி. சே அப்படிங்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது, நான் இல்லாத நேரம் எல்லாம் சம்மதத்தை வாங்கிட்டு வந்துட்டான். யாரோ அவன் ஃப்ரெண்டா, யார் பாட்டி, என்ன, எந்த இடம், எந்த ஏரியா அப்படின்னு சொல்ல, இதோ இந்த கார்டு வச்சுட்டு போயிருக்கான், இதுதான் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. ஓ, ஜீவா, ஜீவா ரெஸ்டாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா இவனை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியும் பாட்டி, இன்னும் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் போய் பார்க்குது. இவங்க ஏற்கனவே நிறையா நல்லா வந்தவங்க தான், அதுக்கப்புறம் அடிமட்டத்துக்கு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் தலை தூக்கி வந்திருக்காரு. இவர்கிட்ட போய் அன்பு ஏன் போய் சேரணும், நம்மக்கிட்ட இல்லாததா? நான் என்னம்மா பண்ணுறது, அவனா போயிட்டான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியில் இருக்குது வெண்ணிலா. இப்படி தனியாக போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாதேன்னு தவிக்குது. ஏன்னா மாடியில் நின்றுட்டு கேட்டுக்கிட்டு தானே இருக்குது ஆத்தாளுமைன்னு பேசுகிறத. அங்கே கண்மணி தான் மனசில் இல்லைன்னு அடித்து சொல்லிட்டு போகிறாங்க. வெண்ணிலாவுக்கும் ஒரே சந்தோஷம். மாமியார்கிட்ட போயிட்டு, என்ன ஆண்டி, உங்கள் புள்ள மனசில் அந்த கண்மணி இல்லைன்னு சொல்லிட்டாரா? ஏய் நீயும் இல்லை அது தெரியுமா என்ன? பரவாயில்ல ஆண்டி, நான் இல்லைன்னா என்ன, அந்த மனசு தரிசு நிலம இருந்தா நான் போய் டக்குன்னு விதையா உட்காந்துருவில்ல அப்படின்னு வெண்ணிலா சொன்னேன். ஓ மூஞ்சி வாயும் போடி, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படி சொல்ல, பரவாயில்ல நீங்கள் இல்லாமல் கூட போங்க அப்படின்னு சொல்ல பலான்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்னடி ஆண்டி, என் வீட்டில் இருந்துட்டு என்னையவே இல்லாமல் போகணும்னு சொல்லுவியா நீ அப்படின்னு சொன்ன கையோடு அப்படியே ஒரு மாதிரியாக பாட்டி வருது. என்ன 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 சத்தம்? பாட்டி இப்போதைக்கு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் நீ ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. என்ன நீ இந்த வீட்டை விட்டு போகணும், இல்லாமல் போகணும்னு சொல்கிறான்னு இந்த மாமியாக்காரையும் சொல்லி கொடுத்துருவா. அப்படிங்கிறனால ஒன்றும் இல்லை, நான் கீழே விழுக போயிட்டேன், அவ்வளோதான் பாட்டி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு உங்களுக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி அப்படின்ட்டு கிளம்புது. அந்த அட்ரஸையும் எடுத்துக்கிறதுங்க. பாட்டிகிட்ட சொல்லிட்டு வெண்ணிலா கிளம்புது. அம்மா பார்த்துமா, அங்கேயும் போய் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதம்மா அப்படின்னு கிளவி சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, என்கிட்ட விட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகுது. இங்கே பார்த்தா கண்மணியும் அன்பு இவங்க ஜீவா எல்லாரும் வேலையில் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பராக சமைக்கணும், சூப்பராக எல்லாம் ஆர்டர்லாம் பக்காவாக போகணும் அன்பு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்களா. அடுத்து சமைச்சிட்டு சமையல்லாம் முடிஞ்சிருது, எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. கண்மணிப்பா முதல்ல நம்ம தான் டெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. அன்பு பார்க்குறாரு. அதெல்லாம் டெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன் வேணாம், பார்க்க பேக்கப் பண்ணுவோம். இல்லைப்பா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்ல, அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, நல்லா பண்ணியிருப்பாங்களா அன்பு, உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்ல, இல்லை பார்க்கையில தெரியுதுல்ல. வெண்ணிலா பார்க்குறாங்க. அட பாவி, உனக்கு ஒத்துக்க மனசு வழியில் நீயே எப்படி இருந்தால் நான் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஜீவா அதெல்லாம் நான் நல்லா தான் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் நீ பாரு, டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னா வச்சுக்கணும், நல்லா இல்லைன்னா வேணான்றணும். அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் வேணான்னு தூக்கி எறியக்கூடாது ஜீவா அப்படின்னு சொன்னோன்னே நம்மளை தான் சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வா சூப்பர் கண்மணி, நீ இதை சமைச்ச கைக்கு உனக்கு தங்கத்தில் காப்பு போடலாம். ஐயோ, உன் சமையலுக்காகவே உன்னை காலம் பூரா உன் கூடவே வச்சுட்டு உன் காலுக்கு பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற அன்பு செம்ம காண்டாகிறாரு. போங்க ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வெளியில் போகுது. கரெக்டாக அவங்க சிரிச்சுட்டு போக வெண்ணிலா வர, அப்படி ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் பார்க்க, ஆஹா இவளா, ஓகே ஒன்றும் நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்ட்டு மறுபடியும் கதவை திறந்து அப்படி உள்ளார எட்டி பார்த்துட்டு, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லல. ஜீவா என்ன ஓகே, நான் இல்லை ஓகே ஜீவா அப்படிங்கல. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் எந்திரிச்சு ஃபோன் வரவும் போகிறாரு. இங்கே வெண்ணிலா பார்க்குறதுக்காண்டியே நம்ம கண்மணி அப்படியே சிரிச்சுட்டுக்கிட்டு வர, என்ன இவ சிரிச்சிட்டு போறா, உள்ளுக்க யாரு அப்படின்னு வந்தா அன்பு பார்த்தோன்னா செம்ம காண்டாகுதுங்க. இங்கே வெண்ணிலா பார்த்தோன்னா, ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, என்ன அன்பு என்ன, அவள் வேணாம், அவள் மனசில் இல்லைன்னு உங்கள் அம்மாட்ட வீட்டில் சொல்லிட்டு இங்கே வச்சு கூடி கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, இங்கே பார் என்ன ஒட்டு கேட்குறியா? நான் ஒட்டெல்லாம் கேட்கல, நீங்கள் நல்லா பப்ளிக்காக பேசுனீங்க கேட்டேன், சரி விடு. இப்போ என்ன, என் பொண்டாட்டி என் மனசில் இல்லைன்னு சொன்னேன், அதுக்காக என்ன பண்ணுங்கிற? அப்போ இங்கே வந்து என் கொஞ்சிக்கிற குழாவிக்கிற, ஏன் உனக்கு என்ன, நான் என்ன வேணாலும் யார் கூட வேணாலும் பேசுவேன், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, என்ன அன்பு அப்படின்னு கிட்டக்க வந்து தடவை கரெக்டாக வந்துடுறாரு ஜீவா. என்ன யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, ஓ நீங்கள் தான் ஜீவாவா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அன்புகிட்ட நெருக்கமாக இருக்க பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் கோவமாக இருக்க மாதிரி தெரியுது, என்ன அன்பு இவங்க தான் மிஸ்ஸஸ் அன்புவா அப்படிங்கல. ஐயோ ஜீவா சார் நீங்கள் சூப்பர் சார், ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் என் நெஞ்ச குளிர வச்சுட்டிங்களே அப்படின்னு நீங்கள் வெண்ணிலா சொன்னோன்னே, சார் ஜீவா என்ன நீ அப்படிங்கல, என்ன அன்பு யார் இவங்க, இவ என் பொண்டாட்டிலாம் இல்லை அப்படின்னு சொன்ன கேட, பொண்டாட்டி இல்லையா? அப்புறம் இல்லை ஜீவா சார் உங்கள் பேர் ஜீவா தானே, கூப்பிடலாம்ல? தாராளமாக கூப்பிடலாம், கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. இவருக்கு
பொண்டாட்டியா ஆக போறவ, ஏய் தள்ளுடி அப்படிங்கிறாரு அன்பு. அப்படியே கிட்டக்க உரசி வந்து நிற்கவும், என்ன அன்பு என்ன நடக்குது இங்கே பாருங்க ஜீவா சார், அவங்க பொண்டாட்டி இவர் வேணான்ட்டு போயிட்டாங்க, அப்போ வேணுங்கிற என்ன தானே ஏற்றுக்கணும், நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அன்பு கரெக்டு தான், உங்கள் மேலே இவ்வளோ உயிராக இப்படி வந்து நிற்கிறாங்க, ஏய் நான் இருக்கிற இடம் உனக்கு அப்படி தெரியும், என்ன அன்பு நீ இருக்கிற இடம் தெரியாமல் போயிருமா என்ன, என் நினப்பு பூரா ஒன்றை பற்றி தானே இருக்குது பாத்தியா அப்படின்னு இவர் சொன்ன கையோட இவர் என்ன பண்ணுறாரு, ஜீவா என்ன அன்பு உன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க, பேசாமல் உன்னை விட்டுட்டு வேணான்னு போன பொண்டாட்டி விட்டுட்டு இங்கே தானே கல்யாணம் பண்ணிக்கோ, ஜீவா சார் சூப்பர் அப்படின்னு கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜீவா சார் எனக்கு ஒரு ஆசை, ஏய் நீ வெளில போ அப்படிங்கிறாரு. பாருங்க சார் என்னை துரத்துறதுலே இருக்காரு, டேய் சும்மா இருடா அப்படின்ட்டு, என்னம்மா என்ன சிஸ்டர் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. என்னையும் ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிறீங்களா, கண்டிப்பாக இல்லை நான் அடுத்ததுக்கு வேணால் சேர்த்துக்கிறேன், இப்போ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சேர்த்தா ஆகணும், எவ்வளோ பணம் வேணாலும் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து யோசிச்சு சொல்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ இந்த போனாங்களே அவங்க அப்படிங்களா, அவங்க கண்மணி என்னோட ஃப்ரெண்டு, ஓ ஃப்ரெண்டா அப்படின்னு பார்க்க இவங்க அப்படிங்கல, அதாவது இவங்க சொல்கிற பார்த்தா அன்போட பொண்டாட்டின்னு சொல்லலை, அப்போ நல்லா நமக்கு வாய்ப்பு தான் அப்படின்ட்டு நான் இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பார்க்குறாரு ஜீவா. ஓகே நீங்கள் சேர்ந்துக்குங்களே, ஓ ஓகே நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. அன்பு செம்ம கோமாகிறாரு. ஜீவா வேணாம் ஜீவா, என்ன அன்பு உங்கள் மேலே உயிராக இருக்காங்க, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நான் போய் கிச்சனை பார்க்குறேன் அப்படின்னு வேகமாக போக, அன்பு இங்கே கண்மணி அங்கே சமைச்சிட்டு இருக்காங்க. கண்மணிட்டு போய் வேகமாக அப்படி ஒரு இடிக்க, ஏய் அப்படின்னு கரண்டியோடு அப்படி தூக்கி அடிக்க போகிறாங்க. அப்படி பார்த்து அப்படின்னு என்ன ஒன்று அடிக்கிற கையை நீட்டுறீங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, இங்கே என்னடி உனக்கு வேலை அப்படின்னு சொல்ல, என்ன வேலையா உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு கேட்கல. என்ன வேலைன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி தான் எனக்கும் ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணாங்களே பார்ட்னரா, அதே பார்ட்னராக தான் என்னையும் சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்ல, ஐயோ ஜீவா ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்புகிறாங்க. நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுமா, என்னை பயந்துட்டு நீ போகிறேன்னு அர்த்தம், நீ கோலேன்னு அர்த்தம், இங்கே இருந்து என்னை எதிர்கொள்ளணும், ஒன்று நான் வந்து அடித்து அசிங்கப்படுத்தி இந்த இடத்த விட்டு அனுப்பணும், அதுக்கு முன்னாடி நீ போயிடாத கண்மணி, பார்க்கலாண்டி அதையும் பார்க்கலாண்டி யாரை அசிங்கப்பட்டு போகிறா அப்படின்னுட்டு, அப்போ என்னை கண்டு நீ பயந்து ஓடக்கூடாது, நின்று தில்லா சம அப்படிங்கிற சமைக்கிறண்டி அப்படின்னு கரண்டி முன்னால் ஆட்டுறாங்க. வெண்ணிலா அப்படின்னு நடுங்கிட்டு ஐயோ அப்படின்னு பின்னாடி போகிறாங்க. அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்பு வந்து பார்க்குறாரு, ஐயோ போச்சா இங்கேயும் வந்து அந்த வார் நடக்க ஆரம்பிக்குதே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற கண்மணியை பார்க்குறாங்க. அவங்க வாட்டு சமைக்கிறாங்க. ஆனால் வெண்ணிலா போயிட்டு ஏதோ ஒரு கோல்மால் பண்ண பார்க்குறாங்க. கரெக்டாக ஏதோ அள்ளி வச்சுட்டு இருக்கு சமையலை போடுறதுக்கு. ஐயோ இவளை வச்சா ஆபத்தாயிருமே, பாவம் அவ வாட்டுக்கு கண்மணி சமைக்கிறா, இவ கேவலமான புத்தியை விட மாட்டா போல இருக்கே அப்படின்ட்டு கிட்டக்க வந்துடுறாரு. வெண்ணிலா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு திருக்குள் தூக்கி வாரி போடுது. உப்பு அள்ளி நிறையா போட போனாங்க. பலான்னு ஒரு அறை கொடுக்குறாரு. என்ன அன்பு என்னை அடிக்கிற, என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படிங்கல. நான் ஒன்றும் பண்ணலையே, நீ உப்பள்ளி போட்டிருக்க, இங்கே பாரு கண்மணி பார்த்து சமைக்க மாட்டியா, உன் பக்கத்தில் ஒரு விஷம் வந்து நிற்கிது, நீ பேசாமல் இருக்க அப்படிங்கல. விஷத்து கூட வாழ்ந்துட்டேன், இதுக்கு என்ன அப்படின்ட்டு, ஏய் அடங்கவே மாட்டியாடி வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பலான்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. பரவாயில்ல நம்மளை திட்டினாலும் அடி கொடுத்த வரைக்கும் சந்தோஷம் அன்பு நினைக்கிறாரு. வெண்ணிலா 2 பக்கெட்டும் கணத்தில் கையை வச்சுட்டு, அடிக்கிறீங்களா மாற்றி உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாவை தொட்டு பார்க்குறாங்க, உப்பாக இருக்குது அப்படின்னுட்டு, கண்மணி பார்த்து செம்ம கண்மணி ப்ளீஸ், அவள் வந்து ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு அன்பு சொல்லிட்டு போகவும், அப்படியே கண்மணி பார்க்குறாங்க. நம்ம மேலே இறக்கப்படுறாரா இல்லை ஒரு தப்பு நடக்குதுன்னு தண்டிச்சுட்டு போகிறாரா ஒன்றும் புரியலையே அப்படின்னு புரியாமல் நம்ம கண்மணி மேடம் தவிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியும் போகலாம் தான். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.